வணக்கம். மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு டியூஸ்டே, நாளைக்கு லீவு, தேர்ஸ்டே எக்ஸ்பைரி, ஃப்ரைடே ஏனோ தானமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாமே வந்து இன்னையோட முடிஞ்சு போச்சு. இதோட ஜனவரி மாதம்தான் வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரேடிங், ரைட்? எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் போயிடுவாங்க. ப்ராக்டிக்கலி சொல்லப்போனால் நேற்று இன்றைக்கே வந்து வால்யூம் கிடையாது யூஎஸ் மார்க்கெட்லலாம். அந்த ஒரு ரீசனால் தான் நீங்கள் போன வாரம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபால் வந்துச்சு. போன வாரம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கண்டினியூஸ் ஃபால். ஃப்ரைடே அன்றைக்கி பெரிய ஃபால் இருந்துச்சு. போன வாரம் மட்டும் நிஃப்டி வந்து 5% கீழே விழுந்துச்சு. இட் மேட் எ ட்ரெண்ட், ரைட்? வேவ் 3 கீழே வந்துட்டு வேவ் 4 மேலே போய் மறுபடியும் வேவ் 5 கீழே தான் வரும். இன்றைக்கான மார்க்கெட் நம்ம வந்து பேச வேணாம். மார்க்கெட் ரொம்ப சிம்பிளாக விஷயம். 2 பாயிண்ட்டு தான் வந்து ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. 163 பாயிண்ட் இன்ட்ராடே ஸ்விங்கு. அண்ட் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஒரு சின்ன பார், ஃப்ரைடேவோட பார் பெருசாக இருக்குது, ரைட்? சார்ட்டில் நம்ம பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி நேற்று வந்து ஒரு சும்மா நாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம், டைம் பாஸ்ன்னு வச்சுக்கலாம். இட் இஸ் மோர் ஆஃப் எ ஆப்ஷன் ப்ரைஸ் கில் பண்ணுறதுக்கான வேலை. இன்றைக்கே நீங்கள் வந்து ஆப்ஷன் எடுத்து பாருங்களேன், 23,800ல், ரைட்? இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 23,718. காலும் சரி புட்டும் சரி 23,800ல் நிறைய கால் அண்ட் புட் இருக்குது. ஹையஸ்ட் கால் வந்து 24ல் இருக்குது. புட்டு வந்து பொறுத்த வரைக்கும் 23,500ல் இருக்குது. இதை விட்டுருங்க. பட் செகண்ட் ஹையஸ்ட் கால் அண்ட் புட் வந்து எங்கே இருக்குது? 23,800ல் இருக்குது. ஸ்ட்ராடல் போட்டு வச்சுருக்குறாங்க. நேற்றுலேருந்து டைம் கில்லிங், இன்றைக்கும் டைம் கில்லிங். ஸோ உங்களுக்கு வோலட்டாலிட்டி குறைய 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 உங்களோட ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் எல்லாமே அடி வாங்கும். ப்ளஸ் சாட்டர்டே சண்டே இருக்குது. மண்டே அன்னைக்கு எப்படியா இருந்தாலும் பெருசாக ஒன்றும் பெரிய மூவ் இருக்காது. பிகாஸ் வேர்ல்டு ஓவர் எல்லாருமே வந்து கிறிஸ்மஸில் இருக்கிறாங்க. அண்ட் யுக்ரைன் ஆல்மோஸ்ட் காலின்னு வச்சுங்களேன், விட்டாச்சு, அதை டீலில் விட்டாச்சு. அண்ட் இந்த சைடு மிடில் ஈஸ்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆல்மோஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் காலி. ஏன்னா சிரியான்ற ஒரு நாடை வந்து விட்டாச்சு, ஆளுக்கு அடிக்கிறாங்க. இந்த சைடு இஸ்ரேலும் அடிச்சிட்ருக்கு, அந்த சைடில் லெபனான்லேருந்து அடிச்சிட்ருக்காங்க, ஈரானில் வந்து சில தீவிரவாதின்னு நம்ம இப்போதைக்கு சொல்லிக்கலாம், இல்லை அவங்களோட விடுதலை போராட்டார் அவங்க வந்து இந்த சைடு பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாத டர்க்கியும் உள்ளே வந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னால், டர்க்கி இஸ் ஆல்சோ a NATO member, US ஆல்சோ a NATO member, இஸ்ரேல் இஸ் ஆல்சோ a NATO member. இப்போ NATO மெம்பரை அடிச்சுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறது வந்து ரஷ்யா. ஸோ இது ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆல்மோஸ்ட் டென்ஷன் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ அடுத்த டென்ஷன் என்ன இருக்குது? மேஜர் டென்ஷன். எப்பயுமே வந்து ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு சின்னோண்டு அடிபட்டுச்சுன்னா ஐயோ கை வலிக்குது கால் வலிக்குதுன்னுவாங்க. அதோட பெருசாக ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா இதை மறந்துடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் ஒரு கோடு, சின்ன கோடு, அதோட பெரிய கோடு போட்டால் இதை மறந்துடுவாங்க. அதே கதை தான் ஊரில். இப்போ வந்து இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் ஆகட்டும், இல்லை இந்த சைடு மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை சைனா தாய்வான் ப்ராப்ளம் ஆகட்டும், இது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் மனசில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். மனுஷன் வந்து ஜெயிச்சதுலேருந்து ப்ரிப்ரேஷன், அவ்வளோ தூரம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காப்புல. ட்ரம்ப்பு ஜனவரி 20, அவர் 20ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ண போகிறாருன்றது எல்லாருமே வந்து இப்படி வச்சிட்டு இருக்காங்க. சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக டேரிஃப் வரப்போதா, யூரோப்புக்கு அகெயின்ஸ்டாக டேரிஃப் வரப்போதா. யூரோப்கிட்ட வந்து மிரட்டியிருக்காரு, தலைவரை நீங்கள் வந்து என்கிட்ட பெட்ரோல் வாங்கினேன்னா டேரிஃப் இன்க்ரீஸ். கனடாவை வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, நக்கலாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பனாமா கெனால் வந்து திரும்பி நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் சொல்லியிருக்கிறான், நீ வந்து டேரிஃப் போடுற, நானும் டேரிஃப் போடுவேன்ற மாதிரி இந்தியாவுக்கும் சொல்லியிருக்காரு. அவர் எல்லா சைட்லேயும் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மேஜர் என்ன சொல்கிறது, விக்ஸு, ரைட்? விக்ஸ் வந்து உங்களுக்கு வோலட்டாலிட்டி இண்டெக்ஸு, டென்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். எதுன்னு சொன்னால் ட்ரம்ப்போட மேட்டர். அண்ட் மனுஷன் வந்து பக்காவாக பேசிகிட்டு இருக்கான். எதுவுமே வந்து அவன் பேசுகிறது தப்பாக இல்லை. அமெரிக்கா என் நாடுன்றதை எடுத்துக்கிட்டனால் அவர் சொல்கிறது அத்தனையுமே வந்து ட்ரூ. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி 2 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு அண்ட் 44 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேயில் வந்து 230 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு, 229 ரைட் ஸ்விங்கு, -73 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. -3% ப்ரீமியம்.
ரைட். அடுத்த வாரம் நம்மளோட மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன வாரத்தில் வந்து நான் சொல்லியிருந்தேன் சார்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் ஃப்ரீயாக வந்து பண்ணுறோம். அண்ட் போன வாரம் ஜோஹோ மீட்டிங் கிடையாது. இந்த வாரம் வைக்கலாமான்றது நாளைக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பார்க்கலாமே, ரிக்குவயர்மெண்ட் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் வில் திங்க் ஆஃப் இட். மார்க்கெட்டோட சிச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சாட்டர்டே, சண்டே, மண்டே அண்ட் டியூஸ்டே வந்த ரிக்வெஸ்ட்டை நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் சார்ட்ஸில் வந்து ஒரு 40 சார்ட்ஸ் எடுத்திருக்கோம். நிறைய மிஸ் ஆகிருக்கும், ஏன்னா இன்னும் ஒரு 30-35 ஸ்டாக்ஸ் பக்கமாக இருந்துச்சு, விச் வி ஆர் அவாய்டிங் இட் டைம் மெயினாக. சரியா, நம்ம டைரெக்டாக ரெக்கார்டிங்ஸ்க்கு நம்ம போயிடலாம். இப்போ ரைட் நவ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட டே சார்ட், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க நிஃப்டி வந்து ஸ்பாட்டா ஃபியூச்சர்ஸான்றது. என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வர நம்பர் வந்து மெயின் பேஜில் வர நம்பர் வந்து நிஃப்டி ஸ்பாட். அது வந்து ட்ரேட் பண்ண முடியாது. மேலே வந்து சர்ச்ன்னு ஒரு காலம் இருக்கும், அதை நீங்கள் வந்து போட்டு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே வந்து என்எஸ்சி நிஃப்டி, வெறும் நிஃப்டி நீங்கள் டைப் பண்ணுங்கள், டெரிவேட்டிவ்ஸ்னு வரும். அது சூஸ் பண்ணால் அதில் கரண்ட் மந்த் கான்ட்ராக்டை தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கான கான்ட்ராக்ட் இருக்கும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. நம்ம டிசம்பர் மந்த்க்கான கான்ட்ராக்ட் ப்ரைஸை தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த 2 பார் ரெண்டுமே வந்து நேத்தோட பார் அண்ட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இந்த இது ஒரு பெரிய ஜாம்பவான் நிற்கும் போதும் ரைட், இது வந்து ஒரு யானை நிற்கும் போதும் ஒரு நாய்க்குட்டி நிற்கிற மாதிரி 2 இருக்குது. ரெண்டுமே வந்து இன்சைட் பார் ரைட். அண்ட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். லைக் இது வந்து வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4 அண்ட் வேவ் 5 வந்து டவுன் சைடு வரும். அதுக்கான இலக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இந்த லெவல் வந்து ஒரு வெரி க்ரூஷியல் பாயிண்ட். ஏன் க்ரூஷியல் பாயிண்ட்டுன்னு சொன்னால், இந்த லெவலை வந்து க்ராஸ் பண்ணி இருந்தால் 24,840 850 லெவலை வந்து க்ராஸ் பண்ணி இருந்தால், சஸ்டெயின் பண்ணியிருந்தால் அதிகபட்சம் வேவ் 4 வந்து எவ்வளோ தூரம் போகலாம், 25,250 260 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம். அந்த ரேஞ்சை தாண்டி இருந்தால் ஹோல் பேட்டர்னை வந்து மாறி இருக்கும். மேபி அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ஜோன் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமான ஜோனில் ஆல்மோஸ்ட் ரைட் அந்த 24,665 நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த லெவலில் வந்து ஒரு முக்கியமான லெவல். அது உடைச்சதுக்கப்புறமா எஸ் வேவ் 4 அப்சைடில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரைட். நடுப்புற வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன், இட் இஸ் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்றதை நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இது முட்டாப்பையா இப்படி தான் பேசுவான், இதெல்லாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நோ ப்ராப்ளம். சார்ட் மார்க்கெட்டில் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணுறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், சார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணுறோம். நம்ம சொல்கிற மாதிரி மார்க்கெட் கேட்கல. மார்க்கெட் இஸ் சுப்ரீம் ரைட். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தந்தாப்பில் போகிறதுன்றது புத்திசாலித்தனம். நான் சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட் நடக்குதுன்றது திமிரு ரைட். சத்தியமாக அது மாதிரி எதுவுமே கிடையாது. மார்க்கெட் என்ன சொல்லுது, ஐயா நீ சொல்லுப்பா நான் கேட்டுக்கிறேன், அது மாதிரி இருந்துட்டு போனால் மார்க்கெட்டில் சர்வை பண்ணிட்டு போகலாம். இல்லை சொன்னால் மாட்டுவீங்க. சப்போஸ் அதனால்தான் நம்ம வந்து ஆல்வேஸ் வி டாக் அபவுட் லெவல்ஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஆல் அபவுட் லெவல்ஸ். இப்படி வந்தால் என்ன பண்ணோம், இங்கே போனால் என்ன பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லா ப்ராபபிலிட்டிஸ்லேயும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இதில் எந்த ப்ராபபிலிட்டிக்கு ஜாஸ்தி வெயிட்டேஜ் இருக்குது, அப்சைடு போகிறதுக்கான இப்போ ஒரு 10 பாயிண்ட் இருக்குது, 10 பாயிண்டில் வந்து ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் அப் போகிறதுக்கான இருக்குது, ஒரு 7 பாயிண்ட் டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னால் நான் டவுன் சைடு தான் நான் வெயிட் பண்ணுவேன். அப்சைடு வந்து பை பண்ண மாட்டேன். இட் இஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட். இந்த ஹோல் இதில் வந்து என்ன ட்ரெண்ட் இஸ் டவுன். இது வந்து என்னது கவுண்டர் ட்ரெண்ட். வி நோ இட் ஹேஸ் டு கம் டவுன் ரைட். சரி, நம்ம மெயின் மேட்டர் கூடலாம். புரியாத மக்களுக்கு புரியாதையே இருக்கட்டும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் அடுத்த 2-3 நாள் மேபி ரைட், மேபி அப்சைடில் வந்து 24,000 வரைக்கும் போயிட்டு ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இதுக்கான இம்மீடியட் டார்கெட் என்ன? மறுபடியும் நான் சொல்கிறேன், இதுக்கான இம்மீடியட் டார்கெட் என்ன? இம்மீடியட் டார்கெட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து டவுன் சைடில் வந்து என்ன ஸ்டாப் லாஸ் போடலாம்? ப்ரீவியஸ் லோ 23,274 அதான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டாகணும். கரண்ட் லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ், ரைட்? ஆனால் அந்த லெவலை உடைக்கிறதுக்கான நிச்சயம் உண்டு, ரைட்? அப்போ எதுக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. ஆனால் அந்த லெவலை உடைச்சிச்சுன்னு சொன்னால் நம்மளோட இலக்கு, மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்மளோட இலக்கு முதலே நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 22,600 வரைக்கும் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. 600 to 550, சரியா? 22,600 கீழே வந்து 550 வரைக்கும் வரலாம். அண்ட் எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 556. டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், we talk about on a time analysis எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் January 16th 15th 16th பக்கமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரண்ட் லெவலில் இருந்து நம்ம ஆல்மோஸ்ட் 1100 பாயிண்ட்ஸ் நம்ம பேசுகிறோம். இங்கே வந்து ஒரு 4 நாள், அந்த சைடு வந்து ஒரு 10 நாள். ஸோ 14 ட்ரேடிங் டேஸில் வந்து we are looking out for 1100 பாயிண்ட்ஸ் on the டவுன் சைட். இது வந்து மினிமம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, சரியா? ஸோ இதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக 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 கம்மி. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், லாஸ்ட் 2 டேஸாக வந்து மேலே போயிருக்கு. அண்ட் ஃபர்தர் மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 52,400 வரைக்கும் போகலாம். போகுன்றது நான் சொல்ல, போகலாம். ஏன்னு சொன்னால் இந்த டவுன்ஃபாலில் வந்து ஒரு புல் பேக் வரும். இந்த இது வந்துச்சுனால் 2 பர்பஸ் சர்வ் ஆகும். ஒன்று, இந்த ஃபாலுக்கான புல் பேக் வந்துருச்சு. 2வது, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ டெக்னிக்கலாக அந்த கேப் ஃபில் பண்ணுறதுன்றது ஒரு விளையாட்டு, சரியா? இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். இதுக்கான டவுன் சைட் ரிஸ்க் எவ்வளோ தூரம் இருக்குது? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 49,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 49,150, சரியா? 150 to 160 அந்த தூரத்துக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கரண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 51,000. இப்போ இருக்கிறது வந்து 51,780 இருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2,500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடுக்கான ரிஸ்க் இருக்குது, ஞாபகம் வச்சுங்களேன். அண்ட் இதுக்கான டைம் சைக்கிள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் January 6th to 8th வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 6th to 8 இது வருது சொன்னால் அது வந்து December 15th வரைக்கும் வருதுன்னா என்ன மிஸ்மேட்ச் ஆகுது? கொஞ்சம் யோசிக்கணும், சரி? ஆனால் இந்த டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ட்ரம்ப் பதவி ஏற்கிறது வந்து January 20. நம்ம டார்கெட் டவுன் சைட் டார்கெட். ஸோ இந்த டேட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. டவுன் சைட் நம்பர்ஸ் வந்து எழுதி வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். சரி, இப்போ வந்து கிடுன்னு நெக்ஸ்ட் 40 ஸ்டாக்ஸை வந்து நம்ம போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 3i இன்ஃபோடெக். 3i இன்ஃபோடெக் நான் ஸ்டாக் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்றேன். பின்னாடி இருக்கிறது வந்து இது ஸ்டாக் பேர். ஈக்யூனா ஈக்விட்டி, என்எஸ்சினா என்எஸ்சியோட சைட்டு, பிஎஸ்சினா பிஎஸ்சின்னு இருக்கும். டினா டே சார்ட், டபிள்யூனா வீக்லி சார்ட், அண்ட் எம்னா மந்த்லி சார்ட். அது இல்லாத நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்குது, 15 minutes 75 minutes 60 minutesனா அந்த டைம் ஃப்ரேம். ஸோ இது வந்து மனசில் வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்கோட பேர் இங்கே உங்களுக்கு தெரியும். நான் திருப்பி நான் அது சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஹோல்ட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. மந்த்லி சார்ட் எடுங்க, பட்டு கேவலமாக இருக்குது, இதுதான் வார்த்தை யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு அடுத்தது வந்து ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் லிமிடெட் மந்த்லி ஸ்டாக். மந்த்லியில் நம்ம பார்க்குறோம் நல்ல ஒரு ரேலி, ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் போயிருக்கு இன் லாஸ்ட் 1.5 years. ஸோ டெஃபினெட்லி இதுக்கான கரெக்ஷன் டைம் இருக்குது. அண்ட் கரெக்ஷன்ஸ் டவுன் சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு? 2544.
இது அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ், போகலாம். போயிட்டு டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு ஃபால். அண்ட் அந்த ஃபால் ஆகிற லெவல், நான் இந்த புல் பேக் லெவலில் நான் பற்றி பேசலை. சப்போஸ் அடுத்த ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்து ஒரு புல் பேக் வருதுன்னு சொன்னால் எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் டவுன் சைட் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2260, ரைட்? 2260 இதுக்கான டவுன் சைடு இலக்கு இருக்குது. இது அடுத்த ஒரு 15-20 நாளில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அனந்தராஜ் ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து மந்த்லி சார்ட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதுதான் ஸ்டாக்கோட பேர், அனந்தராஜ். மந்த்லி சார்ட் சூப்பர் டூப்பராக இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக 40 ரூபாயிலேருந்து ஆல்மோஸ்ட் 820x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். ஸ்டாக் ஃபர்தர் அப்சைட் போயிட்டுருக்கு. ஸ்டாக்கோட பேக்ரவுண்ட் என்னதுன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்பல. நீங்கள் வேணும்னு சொன்னால் ஸ்டாக்கை வந்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்சைட் டார்கெட் சொல்கிறதோட ஸ்டாப் லாஸ் சொல்கிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 790 அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணுங்கள். டவுன் சைடில் வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போட்டோம். 30 ரூபா தானே கீழே டவுன் சைடு. ஸோ ஸ்டாப் லாஸ் 790 ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். AWL, ரைட்? நம்ம அதானி வில்மர், ஒன் ஆஃப் தி FMCG கம்பெனி, அதானி குரூப்பில். ஏற்கனவே இந்த கம்பெனியை வந்து நான் எக்ஸிட் பண்ணோம், இது வந்து என் கோர் பிஸ்னஸ் கிடையாதுன்றது அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதானி வில்மர் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுறதுக்கான லெவல் நீங்கள் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 310, ரைட்? 290 இஸ் அ பெஸ்ட் திங். பட் 300 கூடயும் வச்சிங்களேன். ஏன்னா 318 பக்கமாக இருக்குது. ஒரு 18 ரூபா தானே, ரைட்? ஒரு 5% 6% நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சின்னு சொன்னால் ரீஎன்டர் பண்ணிக்கலாம். BEL வந்து அப்சைடுக்கான டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். நம்மளோட ஜோஹோ மீட்டிங்லேயே கொடுத்துருந்தோம், நம்ம யூடியூப்லேயும் நம்ம கொடுத்துருந்தோம். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. எஜுகேஷன் பர்பஸாக சார்ட்டை போட்டு டெக்னிக்கலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. சரி, BEL இதுக்கான இலக்கு மேலே இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 385 இதுக்கான இலக்கு இருக்குது. 385, ரைட்? எப்போ வரும்? அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இந்த ஸ்டாக்குக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 280 லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது புத்திசாலித்தனம். சரியா? 280 ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணலாமா? ப்ராபப்ளி ஒரு 2 நாள் நீங்கள் பாருங்கள். என்டர் பண்ணணும்னு நினச்சால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 300க்கு மேலே நீங்கள் என்டர் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து CCL வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுங்களேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 720 வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே சார்ட்டு, 720 வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கான அப்சைடு இலக்கு நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 90 ஆர் 985. சரியா? பெரிய இலக்கு அப்சைடு இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் கீழே நிச்சயமாக வேண்டும். சரியா? பை பண்ணணும்னு நினச்சால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 760க்கு மேலே வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, டவுன் சைடில் வந்து இலக்கு வந்து 20 ரூபா தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அப் சைடில் வந்து ஆல்மோஸ்ட் 200 ருபீஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அண்ட் ஒன்றே ஒன்று மனசில் ஞாபகம் வச்சுங்க, ஜான்வரி 10-15 தேதி வரைக்கும் டவுன் சைடு வந்து ஷார்ப் ஃபால் இருக்குது ஓவரால் மார்க்கெட்டில். ஸோ பை பண்ணுறதுன்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இட் இஸ் மோர் குட் டு எக்ஸிட் ஆர் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். அடுத்தது வந்து கொச்சின் ஷிப் வேணாம். இது வந்து டிப்பிக்கல் பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் போட்டுங்களேன். இப்போ வந்து இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1468 இருக்குது. 1400 ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சால் மெயின்டைன் பண்ணிங்க. சரியா? 1400 ஸ்டாப் லாஸ், ரைட்?
இது வந்து மனசில் வந்து ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு அடுத்தது வந்து கொரமாண்டல் சிமெண்ட்ஸ். கொரமாண்டல் ரைட், சிமெண்ட்டாக என்னன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்குது. அப்சைடுக்கான இலக்கு ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிடுச்சு. டே சார்ட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிடுச்சு. கொரமாண்டலோட இலக்கு, அப்சைடு இலக்கு வந்து 920. இப்போ இது ஸ்டாக் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 1855. 920 ஸ்டாப் லாஸு, ஸ்டாப் லாஸ் இல்லை, இலக்கு 1800 ஸ்டாப் லாஸ். சரியா? இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை? முடிஞ்சால் மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த மேலே இருக்கிற ஒரு 50 ரூபா 60 ரூபா வேணான்னு சொன்னால் எக்ஸிட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம். ஏன்னு சொன்னால் வீக்லி சார்ட்டில் அண்ட் மந்த்லி சார்ட்டில் அதுக்கான இலக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு அப்சைடில். அண்ட் மோர் டவுன் சைடில் பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அப்சைடுக்கான மொமெண்டம் கம்மியாயிடுச்சு. மேபி ஒரு ஷார்ப்பாக எல்லாத்தையும் மாட்டி விடுறதுக்கோசரம் அப்படி ஷார்ப் மூவ் கொடுத்து அதுக்குமா கீழே உங்களை ட்ராப் பண்ண வச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த லெவல்ஸை வந்து நீங்கள் பார்க்குறது புத்திசாலித்தனமாக இருக்கும். அடுத்தது வந்து கிராம்ப்டன் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 394. ஸ்டாப் லாஸ் வந்து 345 நீங்கள் வச்சுக்கலாம். பெரிய ஸ்டாப் லாஸ் 345 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 345 வேணாம், 345 ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்குது. 345 டார்கெட், டவுன் சைட் டார்கெட், சாரி ரைட், மோர் ஆஃப் டவுன் சைட் டார்கெட் இது வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலில் யாராச்சும் ஷார்ட் பண்ணணுன்னு நினச்சால் 400 வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிங்க. அண்ட் 400 ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு கீழே இலக்கு இதுதான் 345. இது வந்து டே சார்ட்டுக்கான டார்கெட். அண்ட் சம்வேர் அந்த ஜோனில் உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னு சொன்னால் அப்சைட் டார்கெட் ரொம்ப நல்லா இருக்குது. வீக்லி சார்ட் நீங்கள் பாருங்களேன். வீக்லி சார்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்ஷன்ஸ் முடிக்குது. இந்த இந்த ரேலிக்கு இது புல் பேக் அண்ட் அப்சைட் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்கள் பை பண்ணணுன்னு நினச்சால் மோர் தென் 400 405க்கு மேலே பை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஷார்ட் பண்ணணுன்னு நினச்சால் 400 வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிங்க. அண்ட் டவுன் சைடு இலக்கு வந்து 345. அந்த 345 ஜோனில் வந்து உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அப்சைடுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 500 முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 550. சரியா? ஸோ இந்த 2 இலக்கு அப்சைடில் இருக்குது. அது வந்து லாங்கர் ரேஞ்ச். இதுக்கு அடுத்தது வந்து டாக்டர் ரெட்டி வந்து போன வாரம் செம்ம ரேலி, ரைட், 1240 ஆல்மோஸ்ட் 1350 100 rupees அப்சைட் மூவ் வந்து பார்த்தோம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 7-8% பார்த்தோம். ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேத்துக்கு தெரியும் இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேட்டர்ன். டாக்டர் ரெட்டிக்கான அப்சைட் டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 460. சரியா? இதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 320. மார்க்கெட், கரண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குது? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 350 லெவலில் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ஈக்விட்டாஸ் பேங்க் எக்ஸிட் பண்ணிடுறது புத்திசாலித்தனம். நல்லா இல்லை, மேபி நம்மளுக்கு வந்து ஒரு புல் பேக் வரலாம். தட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் வந்து இது வந்து வீக்லி சார்ட்டு. லாஸ்ட் வந்து ஒரு 4-5 வாரமாக வந்து சும்மா அப்படியே லைன் கட்டி நிற்கிது. இந்த ஃபாலுக்கு மேபி ஒரு புல் பேக் வரலாம். அண்ட் டவுன் சைடுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சாலும் எக்ஸிட் பண்ணலாம். இல்லை 60 rupees வந்து ஸ்டாப் லாஸாக போட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 65 66க்கு மேலே வந்து பை பண்ணணும்னு நினச்சால் பை பண்ணிக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் முக்கியமாக மெயின்டைன் பண்ணணும். HDFC AMC இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரைட் நவ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீக்லி சார்ட்டில் வந்து டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் 4150. ரைட், 4150 வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம். அண்ட் இதுக்கான
ஸ்டாப் லாஸ் என்னங்க, இதுக்கான டார்கெட் டவுன் சைடில் தான் இருக்குது, அப் சைடில் கிடையாது. சரியா? யாராச்சும் வந்து இப்போ வந்து ட்ரேடிங் என்ன போயிட்டுருக்கு, 4216 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இல்லைப்பா எனக்கு ஸ்டாப் லாஸ் வேணும் சொன்னால் 4150 ஸ்டாப் லாஸாக வச்சிங்க. டவுன் சைடு இலக்கு எங்கே இருக்குது? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3865. சரியா? இதுதான் வந்து இலக்கு. 3865 டவுன் சைடு இலக்கு இருக்கு. அடுத்தது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் வந்து வீக்லி சார்ட்டு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டும் வந்து வீக்லி சார்ட். ஒரு நல்ல ஒரு ஃபால் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 61 பார்ஸ். 61 பார்ஸ்னால் 61 வீக்ஸு. ஸோ மோர் தென் 1 இயர், ரைட்? 52 வீக்ஸ்ன்றது மோர் தென் 1 இயர் வந்து கீழே விழுந்துருக்கு. ஆல்மோஸ்ட் 14 மாதம் வந்து கீழே விழுந்துருக்கு. 1. ஸோ டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 41% வந்து கீழே விழுந்துருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? எஸ், சான்சஸ் இருக்குது. நான் வந்து அடிக்கடி நான் சொல்கிறது வந்து இது வந்து அபவ் 70 போச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதான் வந்து அப்சைடுக்கான பிரேக் அவுட், ரைட்? 70 வரைக்கும் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ டைம் பாஸ். இப்போதைக்கு நீங்கள் வந்து சப்போஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, நான்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், என் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 60 ருபீஸை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பை பண்ணணுன்னு நினச்சால் 60 ரூபா, 61 ரூபா, 62 ரூபாவில் வாங்காதீங்க. 70க்கு மேலே வந்து வாங்குங்க. மேபி நான் வந்து ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கணும்னு நினச்சால் மேபி ஒரு 100-200 குவான்டிட்டிஸ் இந்த லெவலில் வாங்கிங்க. 70யை உடைக்கும் போதும் ஃபுல் த்ராட்டலில் நீங்கள் போகலாம். அடுத்தது வந்து IGCIL. இதுதான் ஸ்டாக்கு. ஸ்டாக் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீக்லி சார்ட்டு சத்தியமாக நல்லா இல்லை. நீங்கள் வந்து டே சார்ட்டில் நீங்கள் எடுத்துங்க. இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெய்லி லோவர் சர்க்கியூட் சிக்குன்னு கீழே வந்துச்சு. அண்ட் ஸ்டாக் நல்லா இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து இண்டஸ் இன் பேங்க். இண்டஸ் இன் பேங்க் வந்து எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். மேபி, மறுபடியும் நான் சொல்கிறேன், மேபி நம்ம வந்து வீக்லி சார்ட் வைக்கலாம். டே சார்ட்டில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்காது. வீக்லி சார்ட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபால் அண்ட் ஒரு புல் பேக் வரலாம். இந்த லெவலில் இருந்து ஒரு புல் பேக் வரலாம். எவ்வளோ தூரம் போகலாம்? வேர்ஸ்ட் சினாரியோ இட் கேன் கோ ரைட் அப் டு 1100 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இந்த சார்ட்டும் அதானி என்டர்பிரைசஸ் சார்ட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டர்னில் இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சியை வந்து நீங்கள் வந்து டே சார்ட்டில் பார்க்குறதோட இல்லை வீக்லி சார்ட்டில் பார்க்குறதோட மந்த்லி சார்ட் பார்க்குறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நீங்கள் மந்த்லி சார்ட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் டிப்பிக்கலாக கண்ணுக்கு தெரியறது வந்து வீக்லி சார்ட்டில் வந்து இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ டவுன் சைடில் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 120, 130, 135, 130 நீங்கள் வச்சிங்களேன். 130யை உடச்சிச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிச்சயமாக 147 இருக்குது. 130, 132 வந்து ஸ்ட்ரைக் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம். அண்ட் ஐஆர்எஃப்சி அப்சைடுக்கான டார்கெட் நல்லா இருக்குது. யாருக்காச்சும் நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைக்குது சொன்னால் மேபி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 130 ஸ்ட்ரிக் ஸ்டாப் லாஸ் அண்ட் 140 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 147, 140 சின்ன ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்களா, 140யை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. ஏன் அந்த 10 ரூபாவும் விடணும், ரைட்? யாராச்சும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, மேபி 130யை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. அண்ட் இல்லைன்னு சொன்னால் 140யை ஸ்டாப் லாஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎன்டர் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுக்கான இலக்கு, அப்சைடு இலக்கு வந்து நல்லா இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. ஐஆர்எஃப்சிக்கு வந்து நல்லா இருக்குது. ஜேபி பவர் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் வந்து கேட்டுட்ருக்காங்க. 18 ருபீஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அரௌண்ட் 18 ருபீஸ். 16 ருபீஸை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சிங்க. வெரி ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மிக 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 அவசியம். அண்ட் இதுக்கான இலக்கு வந்து அப்சைடில் ரொம்ப நல்லா இருக்குது. மந்த்லி சார்ட்டை நீங்கள் பாருங்கள், இப்போ தான் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு.
ரைட். அந்த 16 ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன்றது தெரியும். அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் ரைட் தலைவர் எங்கேயாச்சும் இந்த ஜோனில் வந்து அரௌண்ட் 90-92 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த 3 years. ரைட். இந்த சார்ட்டையும் டிஎல்எஃப் சார்ட்டையும் மந்த்லி சார்ட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும் நான் என்ன சொல்கிறேன்றது. அடுத்தது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 720. நான் வந்து டே சார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன், இல்லை வீக்லி சார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். 720 அதுக்கான கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 700 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுங்க, 20 ரூபா. அப்சைடில் வந்து நான் இதுக்கான இலக்கு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 815. சரியா, 815 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக இலக்காக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் 700, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 720. ஸோ அப்சைடில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் நம்ம பேசியிருக்கிறோம். ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் நம்ம பேசியிருக்கிறோம். மார்க்சன் சூப்பர் ஸ்டாக் 2013-14லலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா இந்த இடத்துலலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். 2013-14 1 ரூபா 80 பைசா, 1 ரூபா 60 பைசா. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்யூனிட்டி ரைட், உங்களுக்கு தெரியும் மார்வாடி கம்யூனிட்டி வந்து இதை வந்து லட்சமாக வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஆர்டிஎன் பவர் அதுவும் இன்றைக்கி இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக ஆர்டிஎன் பவரை இதே மாதிரி தான் லட்சமாக வாங்கி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி தான் மார்க்சன் வந்து 2013-14 வர போர்ட்ஃபோலியோவில் நிச்சயமாக மார்க்சன் இருக்கும். அண்ட் 1 லட்சம் குவான்டிட்டி 2 லட்சம் குவான்டிட்டி வச்சுருந்தாங்க. நினச்சி பாருங்கள், இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 360 வரைக்கும் போச்சு. 3.5 லட்சம் 4 லட்சம் 6 லட்சம் 6 கோடி 4 லட்சம் கோடி ரைட். ஸோ மார்க்சனோட டவுன் சைட் டார்கெட் தான் இருக்குது, அப் சைடுக்கான இது கிடையாது. ஸோ மார்க்சனை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும்னு நினச்சால் இப்போ வந்து 293 இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹேஸ் டு பி 275. சரியா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 17 ரூபா வந்து டவுன் சைடில் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். டார்கெட்டில் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கேன். அது ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து முக்கா MUKKA ஸ்டாக்கில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி சார்ட்டு. இவ்வளோண்டு டேட்டாஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. மோர் ஆன் டவுன் சைடில் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 38 ருப்பீஸை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபர்தர் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பை பண்ண வேண்டாம். மேபி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 42 ருப்பீஸ்க்கு மேலே வந்து திங்க் பண்ணலாம். PFC பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மோர் ஆன் டவுன் சைடில் இருக்குது. டவுன் சைடுக்கான ரிஸ்க் நிறையா இருக்குது. அண்ட் இமீடியட் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 450 நம்ம வந்து இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 420 டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 420 ஸ்டாப் லாஸாகவும் வச்சுங்க. டவுன் சைடு ரிஸ்க் வந்து 420 வரைக்கும் வரலாம். ஸோ 30 ரூபா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 420 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாகவும் வச்சுக்கலாம். அண்ட் யாராச்சும் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் ரைட், அடுத்த 6 மாதம் 8-10 மாதம் நான் வந்து இதுக்கான இலக்கு நான் வச்சுக்கணும்னு நினச்சா சம்வேர் க்ளோஸ் அபவுட் 615 615 அதான் வந்து அதுக்கான இலக்கு. அடுத்தது வந்து ரெயில்டெல். ரெயில்டெல்லும் அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ரெயில்டெல் வந்து ரைட் நவ் 397 இருக்குது. இது வந்து வீக்லி சார்ட் நம்ம பார்த்தோம். இதுவும் ஆல்மோஸ்ட் ரைட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் காட்டிகிட்டு இருக்கு. 390 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. ஒரு 7 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். கீழே 390 உடச்சிச்சு சொன்னால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 300 பக்கமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு 390 ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இதுக்கான அப்சைட் டார்கெட்டும் நல்லா இருக்குது. பட் இம்மீடியட் டார்கெட் என்ன இருக்குது, டவுன் சைடில் தான் இருக்குது. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. மீண்டும் 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 நான் சொல்லிக்கிறேன், நாங்கள் கொடுக்குறது வந்து எஜுகேஷன் பர்பஸ். ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம், சார்ட் பேட்டர்ன்ஸை காட்டியிருக்கிறோம், அதுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை
டிசிஷன் எடுக்கிறதோ உங்களோட முடிவாக இருக்கணும். அடுத்தது பிஎஃப்சி மாதிரியே மை டார்லிங் நம்ம சொல்லிக்கலாம், ஆர்இசி லிமிடெட், ரைட். செம்ம ரேலி நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் அந்த ரேலிக்கான ஒரு புல் பேக் வரணும்ல, இதுலேயும் நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் நிச்சயமாக மெயின்டைன் பண்ணணும். இதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது? இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் வந்து 507. நீங்கள் வந்து கொஞ்சம் நான் பெரிய ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும்னு நினச்சால் 465 அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 465. இல்லைப்பா அவ்வளோலாம் வந்து எனக்கு தெம்பு கிடையாது சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு போட் 495, ஒரு 30 ரூபா ஆர் 490 கரண்ட் லெவலில் இருந்து 17 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும், ரைட். அந்த ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். இதுக்கான இலக்கு சம்வேர் க்ளோஸ் டு போட் 680. அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட். மறுபடியும் நான் சொல்கிறேன், மிகப்பெரிய டேஞ்சர் ஜோன் இருக்குது. அது வந்து தெரியல. ஒரு பெரிய மூவ் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில். அண்ட் 2025 இஸ் நாட் தட் குட் இயர், ரைட். ஜியோ பாலிட்டிக்ஸாக எடுத்துக்கலாம். நிறைய பொலிட்டிக்கல் சினாரியோஸ் அஸ்தமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பெரிய தலைவர்கள் காணாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் உங்களோட பொசிஷன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மிக 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 அவசியம். இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆர்டிஎன் பவர். நீங்கள் எடுத்து பாருங்களேன், மே 2023 3 ரூபா, அங்கே வந்து 22 ரூபா போச்சு, ரைட். ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாமா? எஸ், ஹோல்ட் பண்ணலாம். 12 ரூபா 20 பைசா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணுறதுனா ஹோல்ட் பண்ணிங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 13 ரூபா 53 பைசாவில் இருக்குது, 13.50ன்னு வச்சிங்களேன். ஸோ 1 ரூபா 30 பைசா வந்து ஸ்டாப் லாஸ் நான் கொடுக்குறேன். க்ளோஸ் டு அபவுட் 10% டவுன் சைடில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டாக் பேரும் வாயில் நுழையில, சரியா. அண்ட் வீக்லி சார்ட்டு 28 ரூபாலேருந்து ஆல்மோஸ்ட் 48 ரூபா போயிருக்கு. இன் மேட்ரு ஆஃப் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி தான். வேணாமே, இதை வந்து அனலைஸ் பண்ண முடியாது. மேபி ஸ்டாப் லாஸ் வந்து 45 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணிங்க. அடுத்தது வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ். எஸ்பிஐ கார்டு இஸ் நாட் லுக்கிங் குட். நீங்கள் எடுத்து பாருங்கள், இட் இஸ் நாட் லுக்கிங் குட், ரைட். ஸ்டாப் லாஸ் இதுக்கு நிச்சயமாக போட்டாகணும். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 666 அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். க்ளோஸ் டு அபவுட் 20 rupees நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து வச்சுருக்கிறோம். அண்ட் ஃப்ரெஷ் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இம்மீடியட்டாக கிடையாது. வெயிட் பண்ணலாமே, ஸ்டாப் லாஸ் இடத்துல ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும், இல்லை அப்சைட் பிரேக் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மிக 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 அவசியம். சக்தி பம்ப்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீக்லி சார்ட்டு 23 ஆகஸ்ட் ஆர் 23 ஏப்ரல்லேருந்து. அந்த சமயத்தில் வந்து அரௌண்ட் 70 rupeesல இருந்துச்சு. இப்போ 1000 rupeesட்ட போயிடுச்சு. எவ்வளோ எக்ஸு? க்ளோஸ் அபவுட் 12x லாஸ்ட் 1.5 வருஷத்தில். 12xன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இவன் என்னடா சாதனைன்றது நம்ம அடுத்தது பேசிக்கலாம். இன்ஃபேக்ட் 2014 வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இதான் வந்து 2014க்கான மேட்ரு. நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், 2014 வந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்துச்சு. இந்த ரேலி காரணம் வந்து என்னன்னா, சக்தி பம்ப் வந்து சோலார் பவர் இருக்குல்ல, அந்த பவரில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு பம்பு, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த பம்பு. மோடி வந்து சீஃப் மினிஸ்டராக, குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆக்கும்போதும் அவங்க கவர்மெண்ட் வந்து சப்சிடரி கொடுத்து மக்களை வந்து ஐயா நீ வந்து இந்த மோட்டரை போட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த சோலார் பவரில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ வந்து பவரை நம்பி பண்ணாத. ஸோ சோலார் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பம்பை வந்து லாஸ்ட் இயர் மறுபடியும் வந்து சோலார் பேஸ்ட் விவசாயிங்களுக்கு வந்து சப்ளை பண்ண ஆரம்பித்தோன்னே இதெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிச்சு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் நிறைய பம்ப் கம்பெனிஸ் நீங்கள் எடுத்து போய் பாருங்கள், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், யார் யாரெல்லாம் பம்ப் கம்பெனி இருக்காங்கன்னு பார்த்தால் அவங்க சோலார் பவர் இருக்குன்னு சொன்னால் இதே மாதிரி ரேலி போயிருக்கும். ஸோ சக்தி பம்ப்ஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் தான் நான் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்.
நான் வந்து அதுக்கான இலக்கு நான் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படலை. 1015 இருக்குது. 1000 வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுங்க. இது வந்து வீக்லி சார்ட்டில் வந்து டே சார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1000 rupees வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து போட்டுக்கிறது புத்திசாலித்தனம். இல்லைன்னா இன்னும் கூட கீழே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சால் நேத்தோட லோ எவ்வளோ 980 அதை வந்து ஸ்டாப் லாஸாக போடுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டாலும் SJVN ரைட். புத்திசாலித்தனம் இதை வந்து எக்ஸிட் பண்ணுறதுல இருக்கும். இட் இஸ் மோர் டூயிங் எ டைம் கரெக்ஷன்ஸ். நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், ஸ்டாக் வந்து டெய்லி கரெக்ஷனோ இல்லை வீக்லி கரெக்ஷனோ பண்ணல, மந்த்லி கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. புரியுதா? இதுதான் வந்து மந்த்லி கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்டாக் வந்து இம்மீடியட்டாக அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக 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 கம்மி. இதை வந்து புத்திசாலித்தனம் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஒரு 6, 8, 10 மாதம் இதோட ஆட்டம் முடியட்டும். அதுக்கப்புறமா ரீஎன்டர் பண்ணணும்னு நினச்சால் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ரைட். ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம், ஓடாது. அது ஓடுன்றது தெரியும், ஆனால் எப்போ ஓடுன்றது தெரியாது. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ஸ்போர்ட்ஸ் கிங். லாஸ்ட் வந்து ஒரு 1.5 வருஷமாக ஆச்சு இந்த ஸ்டாக் வந்து. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சம்வேர் க்ளோஸ் அபவுட் இப்போ வந்து 111 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 100 rupees வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுங்க. ஒரு 11 ரூபா வேணாம், 105 கூட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை போடுங்க. 6 ரூபா ரைட். ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணிங்க. பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் நிச்சயமாக தேவை. ரைட். 105 வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணிங்க. டார்கெட் இப்போதைக்கு அதுக்கு பேச வேண்டாம். அடுத்தது வந்து சன் ஃபார்மா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சன் ஃபார்மா வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி. இந்த ஸ்டாக் வந்து 2019 நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண ஸ்டாக்கு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 375 to 400 லெவலில் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஸ்டாக்கு. அண்ட் ரைட் நவ் ஒரு மேசிவ் ரேலி. அப்பயே வந்து அதுக்கான டார்கெட் நம்ம வந்து அடுத்த 3 to 4 இயர்ஸில் டார்கெட் 1800 நம்ம சொல்லியிருந்தோம். என்னோட ராஜ் டிவி ரெக்கார்டிங்ஸ் இல்லை கலைஞர் டிவியில் வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அந்த ரெக்கார்டிங்ஸ் எங்கேயாச்சும் யூடியூப்பில் கிடச்சிச்சின்னா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எப்படி இது நம்ம அந்த லெவலில் கொடுத்தோன்றது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். ரைட். இந்த ஸ்டாக்கை வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து நம்ம டே சார்ட்டுக்கு வரலாம். டே சார்ட்டில் இதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம்? சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் 1775 ஸ்டாப் லாஸ் போடலாம். இதுக்கான இலக்கு அப்சைடில் சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் 2020 ரைட். நீங்கள் 2000 வச்சுங்க. 2020 ஆக்சுவல் டார்கெட் 2000 நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அந்த லெவலில் இருந்து கீழே ஷார்ப் கரெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டார்கெட் அச்சீவ் ஆனோடனே எக்ஸிட் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். கொரமெண்டல் நான் சொல்லியிருந்தேன். இதே வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம். சியில் வந்து கொரமெண்டல் நான் சொல்லியிருந்தேன். அப்சைடுக்கான டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் டார்கெட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபா இருக்குது. ஒரு 10% அப்சைடு இருக்குது. பட் அந்த லெவலில் போயிட்டு அச்சீவ் ஆகிட்டு ஷார்ப் ஃபால் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. அது இதுக்கு அடுத்தது திரிவேணி. ரைட். திரிவேணி நல்லா இல்லை அண்ட் ஜிக்ஸாக்காக இருக்குது. நீங்கள் வந்து மந்த்லி சார்ட்டில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இட் இஸ் நாட் லுக்கிங் தட் குட். வீக்லி சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது இட் இஸ் நாட் லுக்கிங் குட் தட் குட். நல்ல ஒரு டார்கெட் போயிடுச்சு அண்ட் டவுன் சைடுக்கான ரிஸ்க் நிறையா இருக்குது. ஸோ அதனால 700 வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுங்க. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 739 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 700 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது அண்ட் ஃபைனல் ஸ்டாக் வேதாந்தா. வேதாந்தா நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுலேருந்து டபுள் ஆச்சு வித்தின் அ மேட்டர் ஆஃப் 3 to 5 months. அண்ட் அடுத்த 4 times நம்ம வந்து அடுத்த 3 இயர்ஸில் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ரைட். அண்ட் அப்சைடில் வந்து இம்மீடியட் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 545 அது வந்து நம்ம இலக்கு கொடுத்துருந்தோம். அண்ட் கரண்ட் லெவலில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 460 ஆர் 450 ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் வந்து 462. ஸோ 450 ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அபோவ் 500 லெவலில் பை பண்ணுறது பெட்டர். டு பி வெரி ப்ரிசைஸ்
495க்கு மேலே வந்து பை பண்ணுறது, ஃப்ரெஷ் பை பண்ணணும்னு நினச்சால் அந்த லெவலுக்கு மேலே பை பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஃப்ரீயாக சார்ட் வைஸ் இது மாதிரி 40-50 ஸ்டாக்கை வந்து நம்மளால் பண்ணுறது கஷ்டம். அண்ட் இயர் அண்ட் வி டிட் இட் அஸ் எ அசைன்மெண்ட்டாக நம்ம வந்து பண்ணோம். நிறைய பேருக்கு வந்து பயன் ஆகணுன்றது. அண்ட் பார்க்கலாமே, அப்பப்போ வந்து நம்ம முக்கியமான லெவல்ஸ், அது நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி லெவல் ஆகட்டும், இதை பற்றி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் பை இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருக்கும் பை பண்ணுற மாதிரி நம்ம பேசலாம். நிச்சயமாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.